இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோலேருந்து விவோ T1 5G அப்படிங்கிற ஒரு ஃபோனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் எப்பயுமே இந்த அன்பாக்சிங் அல்லது ரிவ்யூ ஒரு தடவையாவது நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ விவோலேருந்து ஒரு புதிய சீரீஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டி சீரீஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான ஃபோன்ஸாக எடுத்துகிட்டு வருவாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த விவோ T1 5G பற்றி தான். ஸோ ஒரு புது ட்ரையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் Mr.Factman and let's get started. இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேக்கேஜில் வருது. லைட்டாக ஒரு மாதிரி டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது அந்த பேக்கேஜில். ஸோ விவோ T1 5G அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் லெட்டர்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விவோ பேக்கேஜிங்லேயே. பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசஸரால் பவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே மாதிரி விவோவில் ஒன் ஆஃப் தி ஸ்லிம்மஸ்ட் ஃபோனான 8.25 mm ஸ்லிம் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்மளோட சார் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.16 per kg at 1G per head ன்னு கொடுத்துருக்காங்க. 0.98 watt per kg at 1G பாடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுங்கிறது ஒரு மேலே பார்த்தோம்னா ஒரு வாலெட் ஆனது இருக்குது. ஸோ இந்த வாலெட் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான விவோவோட புக்லெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் மற்றும் இந்த டிபியூ கேஸ் ஆனது இருக்குது. குவாலிட்டியுமே டிபியோட கேஸ் ஆனது டீசெண்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனானது இருக்குது. இந்த ஃபோனானது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லைட் பிளாக் கலர். ஸோ அதையும் தாண்டி இந்த ஃபோனோட வேரியண்ட் ஆனது 8GB RAM and 128GB ROM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனுக்குள்ளே அதுக்கு அடுத்ததான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் அதே மாதிரி USB to C டைப் கேபிளுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம் எஜெக்டர் டூலுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண ஒரு சில கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனை இந்த 8GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பற்றி ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு விவோ T1 5G அப்படிங்கிற ஃபோனானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என் கையில் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் அண்ட் எட்ஜஸ் ஆனது இருக்குது. அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பில்டு தான். பட் பிளாஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி லைட்லாம் படும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ப்ளூ ஷேடு வந்த மாதிரியான ஒரு இமேஜ் ஆனது நம்மளுக்கு தெரியறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி நம்ம கேமரா மாடியூலை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சல் மெயின் ஷூட்டர், ஒரு 2MP என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வைட் ஷூட்டர், இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டரானது இருக்குது. ஸோ இதை தான் அவங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. கீழே சின்னதாக விவோ அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்குமே இருக்குது. ஸோ பின்னாடி இருக்க டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவ்வளோவா பிக்கப் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராப் நாச் பேனலில் 16 மெகாபிக்சலுக்கான கேமராவானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பற்றின செக்மெண்ட்ஸ் கிட்ட இருக்க சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டிங் ஏரியா ஆனது இருக்குது. ஒரு IR பிளாஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. 3.5mm ஜாக் அண்ட் C டைப் போர்ட் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் லவுடாக இருக்கிற மாதிரி ஒரு டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஃபோனை பவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். அதே மாதிரி இந்த ஃபோனில் 5G பேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் ஆனது இருக்குது அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது லைட்டாக ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஃபோன் பின்னாடி இருக்கிறது கிளாஸ் பேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கள கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை பவர் பண்ணுற ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர். ஸோ ஆடியோ ப்ராசஸிங் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் உண்மையிலே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் கூல் டு டச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா விவோ ஆனவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆனது நான் முன்னாடி ஆக்சுவலாக விவோ ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விவோ ஃபோன்ஸில் அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆனது கிடையாது. ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணமா வேணா பார்த்தீங்கன்னா ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் ஆனது இருக்கும். பட் இந்த ஃபோனில் அது கூட இருக்காரு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டானது இருக்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனானது ரன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS, அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்பில்டாக பேக்கேஜ்லேருந்து எடுத்த உடனே Android 12 வந்து ப்ரீ இன்ஸ்டாலாகவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன்ஸில் எதுவுமே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் இவங்க வந்து இந்த Android 12 ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு யூனிக்னஸை காட்டுறது, கொஞ்சம் அட்வான்ஸாகவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் அதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். விவோட பர்டிகுலர் OS. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணாததுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் கிடையவே கிடையாது. எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.78 நீளமுள்ள ஒரு டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பிட் லாங்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சிங்கிள் ஹேண்டட்ல யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சப்போஸ் நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கையை வச்சு தான் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் பெருசான ஃபோன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோனானது 2 கலர்ஸில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபேண்டசி, இன்னொன்று இந்த ஸ்டார்லைட் பிளாக் அப்படிங்கிற கலர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு கலரானது கிடைக்காத காரணத்தினால இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஃபோனோட மெயினான டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோனை வந்து விவோனவங்க மெயினாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்டாக்ஸ் ஆனது காலி ஆகிட்டு இருக்கு. நேரில் போய் அந்த விவோ ஆஃபிஷியல் ஸ்டோரில் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபோனானது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ஃபோன்ஸாக விவோவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்கக்கூடிய விவோ ஆஃபிஷியல் ஸ்டோரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAhக்கான பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரியானது எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோன் வழியாக எடுத்த ஒரு சில இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸை பார்க்கலாம். ஸோ ஒன்றுனா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி, அதாவது பேக்கில் இருக்க கேமராவில் 50 மெகாபிக்சல் கேமராவில் 1080p அண்ட் 60 FPS வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ சாம்பிளிங்கை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோனில் வந்து இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்குது ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸை வச்சு எடுக்கும்போது. பேக், அதாவது செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வித் 30 frames per second வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் கிடையாது 2 சைட்லையுமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பஞ்சியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து ரொம்பவே லேட்டாக தான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இந்த ஃபோனை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலோ அல்லது இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலோ ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நம்ம நல்ல ஒரு ரிவ்யூ போடலாம். மேபி வந்து மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ புதிய ட்ரையாக பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஷார்ட்ஸ் சேனல் Mr.Factman தமிழ் ஷார்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until that, bye.